எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 13வது அதிகாரம். மத்தேயு 13வது அதிகாரம். Matthew chapter 13. ஒரே ஒரு வசனம் 52. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, எல்லாரும் வாசிக்க வேண்டும் என்று சொன்னேன். எல்லாரும் சத்தமாய் உங்கள் காதுகள் கேட்கும் அளவிலாவது வாசிக்க வேண்டும். மறுபடி ஆரம்பிக்கலாம். மத்தேயு 13:52 வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோகத்து ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றா. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்கள் பாப்பா. ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி என்றால், யார் இவர்களை நோக்கி எதை பேசுகிறார் என்பதை குறித்து வேதத்தை ஆராய்ந்து நாம் வாசிக்க வேண்டும் என்றால், இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி இப்படி இருக்கிறபடியால், அப்படி என்றால் பிரித்தெடுக்கிற தேவன் பிரிக்க விரும்புகிறபடியால். நன்றாய் கவனிங்கள். இப்படி இருக்கிறபடியால் என்றால் என்ன அர்த்தம்? விதைகள் விதைக்கப்படலாம், ஆனால் எல்லாமே விளையும் என்று அர்த்தம் இல்லை. பாதுகாக்கப்பட்ட தக்க வைத்துக் கொள்ளப்பட்ட விதைகளே விளையும் என்பதினால் இப்படி இருக்கிறபடியால். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படி இருக்கிறபடியால் என்று ஏன் சொன்னார் இந்த வசனத்தில் என்றால், எப்படியும் இருக்கிறபடியால் அல்ல, இப்படி இருக்கிறபடியால். எல்லாவற்றையும் அறிவது அறிவு அல்ல, பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஆதலால் அவர் எதை பற்றி பேசுவார் என்றால், தம்முடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்தே பேசுகிறார். பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின எவனும், அப்படி என்றால் எவனும் எந்த ராஜ்யத்துக்குரியவர்களாய் இருந்தாலும் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாற்றும்படியாக கர்த்தர் பிரிக்கிறார். ஆமென். பிரிக்கிற தேவன். அதனால் தான் இப்படி இருக்க விரும்புகிற தேவன் சொல்லுகிறார், இப்படி இருக்கிறபடியால். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் இந்த முழு அதிகாரத்தையும் வீட்டிலே சென்று வாசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். கர்த்தர் விதைக்கிறவனுடைய ஓமையை பேசின பொழுதும், விதைக்கிறவர் தேவன், தேவகுமாரன். விதை தேவனுடைய வசனம். ஆதலால் விதைக்கிறவரும் விதைக்கப்பட்டதும் ஒரு நாளும் தோல்வி அடைவது இல்லை. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். விதைக்கிற தேவன் ஒரு நாளும் தோல்வி அடைவதில்லை. விதைக்கப்பட்டது அவருடைய வசனம் என்றால் ஒரு நாளும் விளையாமல் போவதும் இல்லை. ஆனால் விதைக்கப்பட்ட நிலமானது எப்படியும் இருக்கிறபடியால் விதைகளை விளைச்சலாக மாற்ற முடியாது. இப்படி இருக்கிறபடியால். அதனால்தான் கர்த்தர் சில விஷயங்களை பேசும் பொழுது இப்படி இருக்கிறபடியால், அப்படி என்றால் பிரிக்கிற தேவன். எல்லா விதைகளும் ஒன்றல்ல. கடுகு விதை வேறானது. ஒரு பொக்கிஷத்தை அறிவது என்பது பொதுவானது அல்ல, அது அறிவுக்குரியது. அதனால்தான் கர்த்தர் பிரித்து பிரித்து பேசுகிற இடத்தில் இப்படி இருக்கிறபடியால், அப்படி என்றால் விஷயங்கள் இப்படி இருக்கிறபடியால் எதேச்சையாக நாம் அணுக முடியாது. ஏதோ வந்துவிடும் என்று கண் சாடையாக விட்டுவிட முடியாது. பொதுவாக ஜீவிக்க முடியாது. பிரிக்கப்பட்ட கூட்டத்தில் நாம் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பதனால் இப்படி இருக்கிறபடியால். ஹல்லேலூயா. அதனால் தான் கர்த்தர் பேசும்போது அவருடைய ஜனத்தை குறித்து வைராக்கியப்பட்டவராய் பேசுகிறார். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவருக்கு உங்களை தெரிந்து கொண்டது நிமித்தம் வைராக்கியம் உண்டு. பிசாசுக்கு அதனால் தான் எரிச்சல் உண்டு. காரணம், பொதுவான கூட்டத்தில் இருக்கும் வரை அவன் ஒரு காலம் பிரச்சனையை கொடுக்க மாட்டான். ஆனால் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்தில் வருவீர்கள் என்றால் பிசாசுக்கு பொறுக்காது. காரணம், இவர்கள் விசேஷமானவர்கள். பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களில் தேறுகிற ஜனம். ஆமென். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், இதில் ஒரு முக்கியமான காரியம். இப்படி இருக்கிறபடியால், அப்படி என்றால் என்ன அர்த்தத்தில் இதை கொண்டு வந்தார் என்பதை வாசிக்கத்தக்கதாய் தான் சில காரியங்களை நான் கோடிட்டு பேசினேன். இப்பொழுது கவனிங்கள். பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு. ஆமென். உபதேசிக்கப்படுதல் என்பது கேட்கிற காரியத்திற்கு அடுத்தது. கேட்டது முதலாவது. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? ஆமென். எல்லாருக்கும் கேட்கத்தக்கதாய் இயேசு சத்தமிட்டு கூறினார்.
அப்படின்னால் ஒருவருக்கு கூட காது கேளாமல் சில காரியங்களை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர் சத்தமிட்டு பேசுகிற தேவன். அப்படின்றால் எல்லாருக்கும் காதுகளில் விழ வேண்டும். ஆமென். ஏன் அவ்வப்பொழுது நான் ஆமென் சொல்லுகிறேன் என்றால், சத்தியம் வசனத்தின் அடிப்படையில் தான் பிரசங்கிக்கப்படுகிறது என்றால் அதற்கு நாம் ஒருமனப்பட்டு ஆமென் சொன்னால் அது அப்படியே ஆகும். அதனால் தான் ஆமென் சொல்லுகிறோம். மனுஷனுக்கு சொல்வது அல்ல ஆமென், தேவனுடைய வசனத்திற்கு சொல்வதே ஆமென். இந்த கவனிங்கள், இதையெல்லாம் ஏன் நாம் அபியாசப்படுத்த வேண்டும் என்றால், உபதேசிக்கப்படுதல் என்பது ஒரு பிரமாணம். அது ஒரு பிரமாணம். கவனிங்கள், இது பழைய ஏற்பாட்டு பிரமாணம் அல்ல. இந்த பிரமாணம் என்பது வாழ்க்கையில் வருகிற ஒரு அணுகுமுறை. It's about our approach towards God's word. This is our attitude towards His kingdom. எப்படி அவருடைய ராஜ்யத்தை குறித்ததான மனப்பான்மை நமக்கு வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லும் பொழுது, உபதேசிக்கப்படுதல் என்பது எல்லா தேவ பிள்ளைக்கும் இருக்க வேண்டிய ஒரு பிரமாணம். கேட்ட நிலைமையை தாண்டி உபதேசிக்கப்படணுங்க. ஆமென். ஏதோ கேட்டுக்கொண்டே இருப்பதல்ல உபதேசிக்கப்படுதல் என்பது. எத்தனை பேர் கேட்டீர்கள்? கேட்டுக்கொண்டே இருப்பது உபதேசிக்கப்படுதல் என்பதின் அர்த்தம் அல்ல. கேட்டவர்கள் கேட்டதற்கு ஏற்றார் போல் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதே உபதேசிக்கப்படுவது. ஆமென். இந்த அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், தேறுகிற மனுஷன். இது அடுத்த கட்டம். உபதேசிக்கப்பட்டவன் மாத்திரம் அல்ல, உபதேசத்தில் தேறினவன். ஹல்லேலூயா. சபையில் எத்தனை பிரிவுகள் வருகிறது பாருங்கள். சபைகளில் பிரிவுகள் என்றால் இதன் நிமித்தம் வருவதே பிரிவு. I don't even talk about the denominations here. சபையில் வருகிற பிரிவு என்றால் இதுதான். கூட்டமாய் வருகிறார்கள், எல்லாருமே கேட்கிறார்கள். ஆனால் கேட்டவர்கள் எல்லாருமே உபதேசிக்கப்படுவதில் தேறுவது இல்லை. நன்றாய் கவனிக்கணும். நான் சத்தியத்தை கேட்கிற இடத்துல இருக்கேன்னு சொல்றதுனால நீங்க உபதேசிக்கப்படுகிற ஆள் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. உபதேசிக்கப்படுகிறவர்கள் யார் என்று அறிய வேண்டும் என்றால் ஆண்டவர் அதை பற்றி என்ன பேசுகிறார் என்று பார்க்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்? கேட்கிறவர்கள் கரங்களை வைத்து ஆமென். என்னடா இது முதலாவது கட்டம் மிக முக்கியமானது. கேட்காமல் உபதேசிக்கப்படுதல் வராது. கேட்டவர்கள் தான் உபதேசிக்கப்படுகிறார்கள். இப்போது இது ஒரு பிரமாணம் என்று சொன்னேன். கேட்டவர்கள் எல்லாரும் உபதேசிக்கப்படுவதும் இல்லை. காரணம் அவர்கள் விட்டுக் கொடுப்பது இல்லை. நன்றா இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எத்தனை பேர் அதை புரிந்து கொள்கிறோம்? கேட்டால் நன்றா இருக்கிறது. என்ன கவனிங்க, இரண்டாவது குரூப் கேட்டவங்க தான் மிகுந்த சந்தோஷமாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டாகலாம். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? வசனத்தை கேட்கும் போது சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஆனால் உபத்திரம் வந்தவுடனே எத்தனை பேருக்கு அது புரிகிறது? உபத்திரம் மட்டும் வரவே கூடாது இவங்களுக்கு. இப்ப கேட்கிறவங்களுக்கு பிரியும் விஷயம். கஷ்டமே வரக்கூடாது சில பேருக்கு. எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை புரியுது? சிஸ்டர், ஆசீர்வதிக்கப்படத்தானே ஆண்டவர் ஆலயத்தில் நம்மை வைத்திருக்கிறார். ரகசியமே அதில் தானே வருகிறது. உபதேசிக்கப்பட்டவர்களுக்குத்தான் ஆசீர்வாதம். கூட்டம் எல்லாம் வரும் போகும், அது அற்புதங்களை பெற்று மறந்தும் போகும். ஆனால் உபதேசிக்கப்பட்டவர்கள் உபதேசத்தை கொடுத்தவரோடு இருக்கிறபடியினாலே அவர்கள் உயர்த்தப்படுகிற உயரம் கர்த்தரால் வருகிற உயரம். இதுதான் ஆசீர்வாதத்தின் அஸ்திவாரம். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? அற்புதங்கள் வருவதனால் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று நினையாதிருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தரோடு இருக்கிறவர்களே பாக்கியவான்கள். என்னென்றால் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்கள். மனுஷனுக்கு என்று காத்திருக்கவில்லை, சூழ்நிலை மாற காத்திருக்கவில்லை, தங்கள் கஷ்டங்கள் போக வேண்டும் என்று காத்திருக்கவில்லை, கர்த்தருக்கு காத்திருக்கிறார்கள் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் கழுகுகளை போல சிறகடித்து எழும்புவார்கள். ஏனென்றால் பலனை புதுப்பிக்கிறவர் அவருடைய பலனை பார்த்து கொள்ளுகிறார். ஆமென். அதனால்தான் சுய பலத்தில் ஓடுகிற வாலிபர் கூட இடறி விழுவார்கள். நடந்தால் கூட சோர்ந்து போவார்கள், ஓடினால் இளைப்படைவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். இதுதான் கர்த்தருக்கென்று காத்திருக்கிறவர்களின் பலன். இந்த கவனிங்க, உபதேசிக்கப்பட்டு தேறுகிறவனை பற்றி ஆண்டவர் பேசும்பொழுது எனக்காக வேகமாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 1:5.
புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதைபொருள்களையும் அறிந்து கொள்ளுவான். ஹல்லேலூயா. இப்ப எல்லாருக்கும் புரியாத விஷயம் சிலருக்கு புரியும். ஏனென்றால் அவர்கள் ஞானிகள். அவ்வளவுதான் விஷயம். பிறப்பில ஞானிகள் யாரும் இல்லை. ஆனால் கர்த்தரில் பிறக்கிறவர்கள் ஞானிகள் ஆக்கப்படுகிறார்கள். சரீர பிறப்பில ஞானிகள் யாரும் இல்லைதான். ஞானிகளாக எவரும் பிறப்பதும் இல்லைதான். ஆனால் கர்த்தருக்குள் பிறக்கிற பிள்ளைகள் கர்த்தர் ஞானி என்பதால் அவருடைய ஞானத்தால் ஞானிகள் ஆக்கப்படுகிறார்கள். நீதிமான் என்ன செய்கிறான் பாருங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். Amen. Wise man will add to his learning. ஞானி தன் அறிவில் விருத்தி அடைவான். அப்போ என்ன அர்த்தம்? முதல்ல கேட்ட கூட்டம் பிறகு உபதேசிக்கப்பட இடம் கொடுத்த கூட்டத்தில் வருகிறார்கள் என்றால் அவர்கள் அதில் கூட தேறுகிற கூட்டத்தில் இருக்கிறார்கள். உபதேசிக்கப்படுகிற இடத்தில் கூட தேறுகிற கூட்டம் உண்டு. அவர்கள் புத்திமான்கள். ஆனால் ஆண்டவர் இதெல்லாம் பிரிக்கும் பொழுது பிரித்து பேசுகிறபடினா தான் இப்படி இருக்கிறபடியால் என்னை கவனிங்க. எஜமான இருக்கிறவங்க எல்லாரும் கிடையாது தான் உலகத்துல. ஆனா என் ஆண்டவர் பேசும் பொழுது வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாக இதை பிரித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் அந்த பொக்கிஷத்துக்கு அதிகாரியா இருக்கிறார்கள், இல்லை என்ற சொந்தக்காரர்களா இருக்கிறார். அதிகாரி என்ற வார்த்தையை நான் பிரிக்கட்டும். பொக்கிஷம் அவர்களுக்குரியதல்ல, கொடுக்கப்பட்டது. அது தேவனுக்குரியது. ஆனால் விஷயம் என்ன? கர்த்தர் அவர்களை பொறுப்புள்ளவர்களாய் அறிந்தபடியினால், உபதேசிக்கப்படுகிறவர்கள் என்பதை அறிந்து கொண்டபடியினால் நம்பி கொடுத்தார். இப்பொழுது இதை பயன்படுத்துகிற வைத்துக் கொள்ளுகிற அதிகாரம் அவர்களுக்கு உண்டு. ஆமென் என்று சொல்ல இவர்கள் இதை பொக்கிஷமாக மதிக்கிறவர்கள். I told you about the value of the kingdom. லைஃப்ல எது வேல்யூன்னு தெரியலனா நம்ம மீனிங்லெஸ் லைஃப்ல இருப்போம். எத்தனை பேருக்கு புரிந்தது? பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். எங்கே வருகிறது என்று உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். யோனா 2:8 Those who cling to worthless idols forfeit the grace that could be theirs. தங்களுக்குரிய கிருபையை புறக்கணிக்கிறார்களாம், இல்லை என்றால் போக்கடிக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாருக்கும் கிருபை வரும். ஆமென் என்று சொல்லுங்க. கிருபை எல்லாருக்கும் வருகிறது. கிருபையை கர்த்தர் கொடுக்காமல் இருக்கவே இல்லை. ஆனால் சிலர் பெற்றுக்கொள்ளுகிறார்கள், சிலர் போக்கடிக்கிறார்கள். என்ன விஷயம் தெரியுமா? கிடைக்கப்படுகிற மேன்மையை சிலர் மதிக்கிறார்கள், சிலர் மதிப்பதே இல்லை. ஆண்டவர் அதனால் தான் பிரித்தார். இங்கே நீ வீட்டெஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாய் அழைக்கப்பட்டிருக்கிறாய். உன் அழைப்பே கனத்துக்குரிய அழைப்பு. ஏன் அது கனத்துக்குரிய அழைப்பு என்றால் கேட்டவர்கள் கூட்டத்தில் இருந்து நீ உபதேசிக்கப்பட உன்னை விட்டு கொடுத்தாய். நன்றாக கவனிக்கணும். என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை வைத்துத்தான் கனம் பிரியும். ஹல்லேலூயா. சிலருக்கு தாழ்மைப்படுவது என்றாலே பிடிக்காத வார்த்தை. Why should I humble myself? They should do. Why I should do that? அவங்க தாழ்மைப்படட்டும், நான் ஏன் தாழ்மைப்படணும் என்ற அர்த்தம் ஏன் வருகிறது என்றால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டோம் என்றால் தாழ்மைப்படுவதே ஒரு பிள்ளைக்கு கனம். அதனால் தான் தாழ்த்துகிறவர்களை அவர் உயர்த்துகிறார். கவனிங்கள், ஒரு முக்கியமான விஷயத்தை நான் படிக்கட்டும். ஆண்டவர் தன்னை பற்றி பேசின ஒரு மத்தேயு 11:28-29 எல்லாருக்கும் தெரியும். குனிய வேண்டாம், என்னை பாருங்கள். பல வருடம் கேட்ட சத்தியம். மத்தேயு 12:29 எதை சொல்லுகிறது தெரியுமா? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் யார் என்று முதலாவது சொல்லி காட்டுகிறார். ஆமென். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்றா என்ன அர்த்தம்? நான் தாழ்மையா இருப்பேன் அப்படி என்று சொல்லவில்லை, இருக்கிறேன். தேவன் எப்படிப்பட்டவர்? தாழ்மையா இருக்கிறவர். சாந்தமானவர் மாத்திரமல்ல, தாழ்மையா இருக்கிறவர். தாழ்மை என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? வெளியில் காட்டிக்கொள்ளுகிற தோற்றங்கள் அல்ல, மனத்தாழ்மை. ஆமென். அப்படின்ற சிந்தையில் தாழ்மை.
சிந்தையில் தாழ்மை என்றால் என்ன அர்த்தம்? எண்ணத்திலே பெருமை இல்லை. எண்ணத்தில் பெருமை வரக்கூடாது என்றால் என்ன அர்த்தம்? இருதயத்திலே பெருமை இல்லை. அதனால்தான் மரியாள் பாட்டு பாடும்போது லூக்கா 2 பாடினார்கள், இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை அவர் சிதறடித்தா. எங்க அகந்த வரும் தெரியுமா? இருதய சிந்தையா. அப்படின்னா இருதயத்தில் தோன்றுவதே சிந்தை. அது மனதில் வராமல் இருக்க வேண்டும் என்றால் முதலில் சிந்தையை இருதயத்திலேயே டீல் பண்றவர் ஆண்டவர். பெருமை என்ற பேச்சுக்கு முன்பாக பெருமை என்ற எண்ணம் கூட வராதபடி கர்த்தர் நம்மை காக்க முடியும். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ள. வெளியில காட்டுவதெல்லாம் வேறு காரியங்கள். நிமிர்ந்து நடப்பதனால் பெருமை கொண்டவர்கள் என்ற அர்த்தம் இல்லை. கர்த்தர் அதற்கும் பேசின வசனத்தில், உங்களுடைய கழுத்தை இருமாப்பாய் உயர்த்தாதிருங்கள். நிமிர்ந்து நடப்பது வேறு, கழுத்தை இருமாப்பாய் உயர்த்துவது வேறு. இந்த பெருமையில சில பேருக்கு கழுத்தே லாங் ஆயிடும். இது இருதயத்தோட ஆட்டிடியூட். எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் சிலர் பைபிள்ல சொல்லும்போது சரீரத்தை காட்டி பேசுகிறார். ஏன்னா அங்க ஹார்ட் சரியில்லை, அதனாலதான் நெக்கும் சரியில்லை. நெக்கு நிக்கணும், நீட்டக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? சிஸ்டம் உங்களுக்கு நீட்டா இருக்குல்லன்னு சொல்லாதீங்க. சரீரத்தின் உருவங்கள் மாற்றம் அடையலாம், ஆனா நாம மாற்றக்கூடாது. எத்தனை பேருக்கு செருக்கு புரிகிறது? செருப்பல்ல, செருக்கு. செருக்கு என்றால் இருமாப்பின் இன்னொரு வார்த்தை பெருமை, அகந்தை. கவனிங்க, ஆண்டவர் சில வார்த்தையை சொல்லும்போது உபதேசிக்கப்படுகிறவர்கள் யார் தெரியுமா? ஆண்டவர் யார் என்பதை அறிந்தவர்கள். ஆண்டவரே சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறாருங்க. ஆண்டவர் யாரெல்லாம் கூப்பிட்டு இந்த வார்த்தையை சொன்னார் என்றால், அவர் கூப்பிட்ட ஆட்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமந்தவர்கள். ஏற்கனவே நொந்து போன கூட்டம், ஏற்கனவே பாரம் சுமந்து இலை படைந்து வருத்தப்பட்ட கூட்டம். ஆனாலும் கர்த்தர் சொன்னார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலை பார்த்து தருவேன். ரொம்ப சந்தோஷமான வார்த்தை. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது கேட்கும்போது? அடே அப்பா, என் பாரம் எல்லாம் என் இயேசு எடுத்து விட்டார் ஐயா. ஆனா கர்த்தர் இப்போது ஒரு காரியத்தை தரப்போகிறார். எத்தனை பேருக்கு அது சந்தோஷமான விஷயம்? உங்களுக்கு புரியவில்லை? என் பாரத்தை எடுத்தவர் இன்னொரு பாரத்தை கொடுக்க மாட்டா. எத்தனை பேருக்கு அது சந்தோஷமான சத்தியம்? என் பாரத்தையே எடுத்தவர், அதாவது என் கூட பிறந்தவர்கள், என் பலம், என் சக்தி, என் சொத்து, என் சிந்தனை, என்னுடைய வைத்தியங்கள் எனக்கு உதவாததை என் இயேசு செய்து என் பாரங்களை நீக்கி என்னை இளைப்பாற பண்ணினார் என்றார். புதிய பாரங்களை கொடுக்கவே மாட்டார். ஆமென். அதனாலே ஆண்டவர் யார் என்று முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டவர் வித்தியாசமானவர். அதனால தான் தன்னை பற்றி எப்பொழுதுமே சொல்லி ஆரம்பிப்பார். யாரோ ஒருவர் என்று நினைத்து பின்பற்றாதே, நீ பின்பற்றுகிற தேவன் யார் என்று அறிந்தே பின்பற்று. பின்பற்றுதல் விசுவாசம் அல்ல. Some people call the faith as blind faith. There's nothing called blind faith in the Bible. Amen. எப்பவுமே புரிய வைத்து விட்டு தான் பின்பற்ற சொல்லுவார் தேவன். ஆண்டவர் தன்னை பற்றி பேசுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஆமென். அப்படின்னா நான் இருக்கிற தேவன் என்றால் எப்படிப்பட்டவர்? இப்படிப்பட்ட தேவன். அதனால் அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். எத்தனை பேர் அதை புரிந்து கொண்டீர்கள்? ஆமென். வசனத்தை எடுத்து வைத்தவங்க நான் சரியாய் வாசிக்கிறேனா என்பதை அறிந்து நீங்கள் பின்பற்றுங்கள். என்னிடத்தில் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். கவனிங்க, தாழ்மையா இருக்கிறவர்கள் இடத்தில் தான் ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ள முடியும். தாழ்மை இல்லாதவர்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள எதுவுமே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் ஒரு காரியத்தை தன்னை விற்று பேசும் பொழுது அவர் சொல்லுகிற விஷயம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அப்படின்றால் I am gentle and humble at heart. நான் அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கும் பொழுது நீ என்னிடத்தில் ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள். தாழ்மை உள்ள இடத்துல தான் கற்றுக்கொள்ள மக்கள் வருவாங்க. நாம் பெருமை உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தரை எதிர்ப்பார். அப்படி இல்லை, மனுஷன் கூட மதிக்க மாட்டான். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு தாழ்மையின் தேவனாய் வெளிப்படுகிறபடினால் தான் சொல்லுகிறார், நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன். இதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இப்ப கவனிங்க, அதற்கு பிறகுதான் அவர் சொன்ன, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறேன், கவனிங்க. சங்கீதம் 113
எப்படிப்பட்ட தேவன், எப்படிப்பட்ட தேவன் கவனிக்க வேண்டும். ஏன் உபதேசிக்கப்படுவது அவசியம் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில்? சங்கீதம் 113 6வது வசனம், எல்லாரும் சத்தமாய் வாசிக்க போகிறோம். 6, 7 எல்லாரும் வாசிக்கலாமா? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. முக்கியமான ஒரு விஷயம், அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். எனக்கு கவனிங்க, கர்த்தர் பார்த்தாலே கரைய பண்ணுவாராம். உங்களுக்கு எனக்கு தெரிகிற வசனம் இது, ஆபகுக்குல வருகிறது அவரை பற்றி. 3வது அதிகாரம். ஆபகுக்குனா பக்கத்து வீட்டு ஆள் பேர் இல்லை, பைபிள்ல இருக்கிற ஒரு புத்தகத்தின் பெயர். எத்தனை பேருக்கு அது புரிந்தது? தூங்கி எழுந்தவங்க காதுல ஹுக் அப்படின்னு மட்டும் விழுந்திருக்கும். எப்படியோ அவர் சொல்லுகிறார், அவர் பார்த்து புறஜாதிகளை கரைய பண்ணுகிறார். அதெல்லாம் அறியணுங்க. அவன் நின்று பூமியை அளப்பார். நம்ம ஆட்களுக்கு தான் கால் அவசியம் அளக்க. ஏன்னா நம்ம ஆட்கள், எத்தனை பேருக்கு நம்ம ஆட்கள் என்பது புரிகிறது? அப்படி என்றால் நம்ம மனுஷர்கள், நம்ம தான் அளக்கிறதுக்கு காலெல்லாம் யூஸ் பண்ணும். அவர் நின்றே அளப்பாராம். இதெல்லாம் ஆண்டவருக்கே உரிய பேச்சு. ரொம்ப பெருமையா பேசுறாருப்பா. தாழ்மை உள்ளவர் பேசுகிற பேச்சே இவ்வளவு பெரிய பெருமையா இருக்கு. எத்தனை பேருக்கு அப்ப பெரியவர் எவ்வளவு பெரியவர்? இவர் தாழ்மை உள்ளவர் பேசுகிற பேச்சு இவ்வளவு பெரிய பேச்சு. அப்ப அவர் பகிரங்கமான தன்னுடைய பெருமையோட இறங்கினார்னா பூமி தாங்காது. நின்றே அளப்பாராம். ஆனா என் ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், எனக்கு ரொம்ப ஆச்சரியம், நீங்க பார்த்தாலே எல்லாம் தெரியுமேப்பா. ஏமே, அவர் வானத்திலிருந்து பார்ப்பாராம். யாரை பார்ப்பார்னா, பூமியிலே உத்தம இருதயத்தோடு தம்மை சேவிக்கிறவர்களை காணும்படி பூமி எங்கும் கர்த்தருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி, அப்பா என்ன உத்தமையா, உத்தமனா நிறுத்துங்கப்பான்னு சொல்லி ஒரு ஜெபத்தை பண்ணிடுங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் கரங்களை தட்டும் போதே ஒரு ஜெபமா மாறட்டும். உத்தம இருதயத்தோடு தம்மை பின்பற்றுகள் உண்டானு அவர் பூமி எங்கும் உலாவுகிற கண்களை உடையவராயிருக்கிறார். அப்ப என் ஆண்டவர் பார்த்தாலே போதும். அவருக்கு புரிகிறதா? எத்தனை பேருக்கு புரிகிறது? அவர் பார்த்தாலே போதும். ஆனா என் ஆண்டவர் இங்க சொல்லுகிற வார்த்தை, தம்மை தாழ்த்துகிறார். ஏமே, தம்மை தாழ்த்துகிறார் என்றா என்ன அர்த்தம்? பார்க்கிற நிலைமையை தாண்டி இறங்கி விடுகிறார் என் தேவன். மை காட், ஹல்லேலூயா. பார்க்கிறவரே எல்லாவற்றையும் புரிய அறிய கரைத்து போடுகிற தேவன். அதான் கரைந்தே போய்விடுவார்கள் ஜனங்கள். பார்த்தாலே கரைவாங்களாம். இது எப்படி இருக்கு? அப்படித்தான் நம்மையும் கரைய பண்ணினா தேவன். அதனால தான் உள்ளே வந்தோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே, அப்படியே கரைத்து விட்டார் என் தேவன். பெருமை கரையட்டும், அகந்த கரையட்டும், உன் தன்மானம், சுயமரியாதை, கௌரவம், மானம், ரோஷம், அப்படி சொல்லுங்க, எல்லாம் கரையட்டும். ஒரு பார்வை தான் பார்த்தாரு. அடிச்சு பிடிச்சு ஓடி வந்துட்டு, அப்பா நீங்க இல்லாம வாட முடியாதுப்பா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட என் தேவன் பெருமைக்குரியவர். பார்த்தே கரைய பண்ணுகிற தேவன் இங்க ஒரு வார்த்தையை தனிப்பட்ட விதத்துல பேசுகிறார். எனக்கு இதெல்லாம் ரொம்ப அதான் ஸ்ட்ராங்காவும் வருது, ஷாக்காவும் இருக்கு. உங்களுக்கு அப்படி இல்லையோ? சில பேர் இந்த சபையில பார்த்தா என்ன நடந்தாலும் அடுத்தவர்கள் அலையிலேயே சொன்ன திடீர்னு திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா அந்த வார்த்தை கூட உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும்பா. சத்தியத்தை கேட்கும் போது கொஞ்சம் ஆழத்தை கவனிங்க. இவர் பார்த்தாலே போதும், இவருடைய கண்கள் உலாவுகிற கண்கள், அப்படின்ற பிரிக்கும்படியாய் உலாவுகிறது. ஹல்லேலூயா. உத்தம இருதயம் யாருக்குள்ள இருக்கு? உத்தமம் அல்லாத இருதயம் யாருக்குள்ள இருக்கிறது என்பதை பார்க்கிற கண்கள் அது. உலாவனாலே போதும். இப்ப நம்ம என்னதான் உலாவனாலும் இங்க யாரையும் பிரிக்க முடியாது. ஏன்னா என்னையே நீங்க அறிய முடியாது. ஆனா கர்த்தர் பார்த்தாலே பிரித்து விடுவார். அப்படி இப்படி போயிடும் அவர் கண். இன்னைக்கு நாட்டவர் சொல்லுகிறார், அவர் வானத்திலும் பூமியில் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார் என்றால் என்ன அர்த்தம்? இறங்கிட்டார். அவர் எங்க இறங்கினார் என்று பார்க்கும்பொழுது 7 தான் அந்த அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்கிறது. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி
ஓ மை காட், சிறியவனை பார்த்துட்டு அவனை தூக்கி விடணும்னு அவரே இறங்குறாராங்க. ஏன்னா ஆண்டவருக்கு பிடிச்ச விஷயம் எளிமை. சிறியவன்னா யார் தெரியுமா? உதவியற்றவர்கள். பெரியவர்கள் யாரப்போ உங்களுக்கே புரியும், எல்லாம் படைத்தவர்கள். எவன் தங்களில் பெரியவன் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. இயேசுவுடைய யோசனையை அறிந்து, எத்தனை பேருக்கு புரியுது? எவன் தங்களுக்குள்ளே பெரியவன், இந்த பேச்சு பாருங்க. இருக்கிற 12 தேராத கூட்டம். இதுல கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றால் கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நம்ம நன்றா அறியணும், எவ்வளவு பிரதானமான அப்போஸ்தலர்கள்ல ஒருவரா இருந்தாலும் பெரியவன் யார் என்ற பேச்சு வந்த பொழுது ஆண்டவரை சொன்னா, அவருடைய யோசனை அறிந்து சொன்னா. இந்த உலகத்தின் அதிகாரிகள், ராஜாக்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள். நீங்கள் அப்படி ஆளக்கூடாது. ஆமென். தலைவனா பணிவிடைக்காரனா என்று வந்தா யார் பெரியவன்? தலைவன் பெரியவன். உண்மையா இல்லையாங்க? என்னங்க அதுக்கு அர்த்தம் விளங்குதா இல்லையா? தலைவனா பணிவிடைக்காரனா யார் பெரியவன்? தலைவன் பெரியவன். ஆனா கர்த்தர் சொன்னா, நான் உங்களுக்குள்ளே தலைவனாய் இருந்தாலும் பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன். உங்களில் பெரியவன் சிறியவனும் தலைவன் பணிவிடைக்காரனுமாய் இருக்க கடவன். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருதயத்தை சரியாய் வைத்துக் கொள்ளப்பா, வைத்துக் கொள்ளம்மா. எந்த நிலைமையில இருந்தாலும் பெருமைப்படாதே, இருதய சிந்தையில் அகந்தை கொள்ளாதே. கர்த்தர் சொல்லுகிறா, பந்தி இருக்கிறவனோ பணிவிடைக்காரனோ எவன் பெரியவன்? சொல்லுங்கள், எவன் பெரியவன்? நீங்கள் பக்கத்துல எவன் பெரியவன்றீங்க? உங்களை பதில் சொல்ல சொன்னேன். பந்தி இருக்கிறவனோ பணிவிடைக்காரனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவனே பெரியவன். அப்படி இருந்தும் நான் உங்கள் மத்தியிலே பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கரங்களை தட்டி நன்றி இயேசுப்பான்னு சொல்லுங்க. ஆமென். நான் டீச்சர் ஆகணும்னு எங்க அப்பா ரொம்ப ஆசைப்பட்டார். பாரு, கதை கேட்கும்போது எல்லாரும் நிமிர்ந்து உட்கார்றாங்க. ரொம்ப ஆசை உங்களுக்கு கதைன்னா, வசனத்தை கேட்டா அப்படியே இழுத்துட்டு போனாலும் இப்ப ஸ்ட்ரைட்டா உட்காரு. அதனால்தான் கர்த்தரும் ஓமைகளாகவே பேசினார். உருப்படுறது உருப்படட்டும் அப்படி நான் மற்ற கூட்டத்தை நீங்க பார்த்துக்கோ. ரொம்ப டீச்சர் ஆகணும் என் மக. அப்பதான் விடுமுறை நாட்களும் கிடைக்கும், ஊதியமும் கிடைக்கும். ஒரு கனத்துக்குரிய ஒரு ஊழியம் என்றால் என்ன சொல்லலாம், வேலை என்று அவர் நினைத்தார். ஆனால் நான் ஏன் இந்த டீச்சர் ஆகணும் என்ற வார்த்தையை வெறுத்தேன் என்றால், எனக்கு அமைந்த ஆசிரியர்கள் நன்றாக கற்றுக் கொடுத்தவர்கள் மாத்திரமல்ல, நல்ல வேல்யூஸ் அப்படின்றால் மதிப்புகளையும் கற்றுக் கொடுத்தவர்கள். இந்த காலத்து ஆசிரியர்களுக்கு இது ஒரு சவால். என்னுடைய ஆசிரியர்களை மாத்திரமல்ல, கல்லூரி முதல்வரிலிருந்து பள்ளிக்கூட முதல்வரை முதலாவது சொல்லணும். என் வாழ்க்கையில் மிகுந்த சாட்சிகளோடு வாழ்ந்தவர்கள், ஆனால் ஆண்டவரை அறியாதவர்கள். மதிப்புகளை சொல்லிக் கொடுத்தவர்கள், தகப்பன் ஸ்தானத்தில் இருந்தவர்கள், தாய்கள் இருந்தார்கள். அவங்களுக்கு சொல்லட்டும், ஒரு விசை நான் மருத்துவ கல்லூரிக்கு சேர வேண்டும் என்ற நிலைமை வந்து ஆசைப்பட்டு பின்னடைவு அடைந்த பொழுது, தூய தமிழ் சென்றால் பலருக்கு புரியாது என்பதனால் அப்படியே பேசுகிறேன். 1 வருட காலம் தாமதம் அடைந்த அந்த நாட்களிலே சும்மா இருப்பதிலும் சிலரை தேற்றலாம் என்று சொல்லி உங்கள் பாஷையில் டியூஷன் என்று வைத்தேன். 2 வந்தது. பொடிப்பசர். அதுல ஒருத்த இங்கிலீஷ் மீடியம், ஒருத்த சாதாரண, உங்களுக்கு தெரியும், கார்பரேஷன் ஸ்கூல் போன பையன். தூரத்துல மதே என்னடா அப்படின்னு அவனே, ஏன்னா இவர் இங்கிலீஷ் மீடியமா இருக்கிறது அவரோட ஷார்ட்டா. இவர்களை தேற்றிக் கொண்டிருந்தேன். அதுல ஒரு தமிழ் பையன், அவனுக்கு இங்கிலீஷ் வராது, அதை வேற தேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். நான் என்னுடைய வரலாற்று புத்தகத்தை எடுத்து அவனுக்குரிய அந்த வரலாற்றை போதித்த பொழுது, ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது என்று அவனை கேட்பேன். உடனே அவன், அவ்வாறு அழைக்கப்படுகிறது. திரும்பவும் நான் கேட்டதுதான் அவனுக்கு புரியவில்லையோ என்று சொல்லி, ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது என்று கேட்டான். அவ்வாறு அழைக்கப்படுகிறது. எங்க அம்மா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. என் பிள்ளை நிச்சயமா டீச்சராக வாய்ப்பே இல்லை. நான் 6வது முறையும் என்னுடைய பொறுமையை அதிகரித்துக் கொண்டு கேட்டேன். டேய், ஏண்டா அவ்வாறு அழைக்கப்படுகிறது? அவன் பயந்தே போயிட்டான்பா. மிஸ், அவ்வாறு சில நேரம் நம்முடைய ஆண்டவர் நம்மை போதித்து 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 நம் புத்தியும் பேதலித்து போகிற நாட்களில் எவ்வளவு பொறுமையாய் நடத்தினார் என்பதற்கு அவருக்கு ஒரு பலத்த கரதம்.
எவ்வளவு அருமையான டீச்சர், பொறுமையா டீச் பண்ற. ஹalleluya. அந்த பிள்ளை தேறினான் பாருங்கள். ஆங்கிலத்திலும் அவன் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து எல்லா சப்ஜெக்ட்லயும் 0 வாங்கின அந்த பிள்ளையை கர்த்தர் தேற்றினான். நான் அவரை அறியவில்லை எப்பொழுது. ஏன் சொல்லுகிறேன் என்றால், சில நேரங்கள் நாம் கற்றுக்கொள்ளுவதில் அவ்வளவு அறிவில்லாத நிலைமை, சில நேரம் பேதமை, அஞ்ஞானம், எல்லா வசனத்திற்குள் வளரக்கூடிய தாகத்தை நாம் பெற்றுக்கொள்வதில்லை. அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் சில காரியங்களை காட்டும்போது நான் ஆச்சரியப்படுகிறேன். இவர் தன்னை தாழ்த்தினதின் காரணம் என்னென்றால், சிறியவனை அவர் புழுதியிலிருந்து தூக்கிவிட விரும்பினார். சிறியவர்கள் யார் என்றால் அவர்கள் பெரியவர்கள் இல்லை, அவ்வளவுதான். அவர்கள் பெரியவர்கள் இல்லை. தங்களுடைய சக்தியிலும் பலத்திலும் புத்தியிலும் ஞானத்திலும் உதவியிலும் அவர்கள் பெரியவர்கள் இல்லை, சிறியவர்கள். ஆனாலும் கர்த்தர் ஏன் தூக்கிவிட வந்தார் தெரியுமா? அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள். இன்னைக்கு கவனிங்க, எளியவன் யார் தெரியுமா? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது. should be poor in the spirit, the kingdom belongs to them. எப்படி ஆவியில ஏழ்மையா இருக்க முடியும் அப்படின்னா, ஆண்டவருக்குள்ள ஏழ்மையா இருப்பது வசதிகளை வைத்து இல்லைங்க. நன்றாய் கவனிங்க. நிறைய மக்கள் பணக்காரர்களா இருக்கிறாங்க, ஐஸ்வர்யங்கள் ராஜ்யத்தில் ரட்சிக்கப்பட்டு வருகிறார்கள், ஆனால் மனதில் தாழ்மையா இருக்கிறாங்க. நாம் கற்றுக்கொள்ளணும். வசதியை வைத்தெல்லாம் தாழ்மையை ஆண்டவர் சொல்லவே இல்லை. பைபிள் படிக்கிறவங்களுக்கு தான் புரியும் இதெல்லாம். உலக வழக்கத்துல வளர்ந்த கிறிஸ்தவங்களுக்கு புரியாது. அதனால தான் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். பணம் இருக்கிறனால பெருமை படைத்தவர்கள் என்றோ, வசதி குறைவாய் இருப்பதினால் தாழ்மை உள்ளவர்கள் என்றோ வேதம் சொல்லவே இல்லை. ஹalleluya. அதனால்தான் இருதய சிந்தையில அகந்த இருந்தா அதை ஆண்டவர் பிரமாணம் தான் தகர்க்கும். சத்தியத்துக்கு விட்டு கொடுக்கிறது தான் தாழ்மை. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் படித்திருந்தாலும், ஆண்டவரே உங்க ஞானம் தான் உலகத்துல சிறந்த ஞானம். ஆண்டவருடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷனுடைய சிறந்த ஞானத்திலும் அதிக ஞானமா இருக்கிறது. ஆமென். ஹalleluya. God's foolishness is wiser than man's best wisdom. மனுஷனுடைய சிறந்த ஞானத்திலும் கர்த்தருடைய பைத்தியம் என்னப்படுவது அதிக ஞானம் உள்ளது. அவர் அந்த லெவல்ல இருக்கிறார். எத்தனை பேருக்கு அது புரியுது? என்னுடைய சிறந்த ஞானத்துல நான் அவர் அறியவே முடியாதுங்க. நல்லா படிக்கிறனால பைபிள் புரியாது, படிக்க வரவில்லை என்பதனாலும் புரியாமல் போகாது. கர்த்தர் ஞானத்தை இருதயத்துல தான் கற்றுக் கொடுக்கிறார். அதனால்தான் சிந்தனை உருப்படணும்னா இருதயம் உருப்படணும். ஆண்டவர் ஆனதான் இருதயத்துல பேசுகிற தேவன். ஆமென். இப்ப கவனிங்களேன், இவர் தாழ்த்தினதற்கு காரணம் அங்க சிறியவர்கள் இருக்கிறார்கள், அங்கே எளியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நான் தூக்கி விட வேண்டும், அவர்களை நான் உயர்த்த வேண்டும். காரணம் தங்களை தாழ்த்துகிற கூட்டம். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கிறனால தான் உபதேசிக்கப்பட வேண்டும் என்று நம்ம எதிர்பார்க்கிறார். ஆமென். நீங்க உபதேசிக்கப்படுகிற கூட்டத்துல இருந்தா கர்த்தருடைய பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்கிற கூட்டத்தில் இருக்கிறீர்கள். ஆமென். ஹalleluya. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. தாழ்த்துகிற எல்லாருக்கும் அவர் உபதேசிப்பார். எத்தனை பேருக்கு அது நல்ல வசனம் என்று புரிகிறது? நான் இப்பொழுதே வாசிக்கட்ட அந்த வார்த்தையை, சங்கீதத்திற்கு வாருங்கள், இது நல்ல வசனம் அங்கே வந்து கொண்டு இருக்கிறது. 25வது அதிகாரம். ஆமென். எங்கே வருகிறது அந்த வார்த்தை பாருங்கள். 9வது வசனம். சங்கீதம் 25, Psalm chapter 25 verse number 9 and 12. முதல்ல 9 வாசித்து விடலாமா? சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். ஆமென். ஆமென். நன்றாய் கவனி. அடுத்தது 12வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஆமென். ஹalleluya. ஆமென். 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 8வது வசனத்தை கவனிக்கலாமா? கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழி. ஹalleluya. இது என்ன ஆண்டவரப்பா? தாழ்மையான ஆண்டவர். எத்தனை பேருக்கு இந்த தாழ்மை புரிகிறது? ஏன் நீங்க நல்லவர்னா, உத்தமர்னா நல்லவங்க கிட்ட எல்லாம் போதிக்கணும், உத்தமர்கள் கிட்ட அல்லவா தெரிவிக்க வேண்டும். ஆனாலும் பாவிகளுக்கு தமது வழியை தெரிவிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவியா இருந்தாலும் பரவாயில்லை, தெரிவிக்கிற ஆண்டவரிடத்தில் வந்தால் போதும். அதுதான் தாழ்மை.
கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லி. சத்தியம் வரும்போது எதிர்க்காமல் விட்டு கொடுக்கிறார்களே அவர்களே தாழ்மை உள்ளவர்கள். ஆமென். நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி பணத்தை வைத்து வசதியை வைத்து போட்டுக்கொள்கிற உடையை அணிகலங்களை வைத்தெல்லாம் தாழ்மை ஆண்டவர் பேசவில்லை. அதனால்தான் மனுஷன் புற தோற்றத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயங்களை பார்க்கிறான். என்ன அர்த்தம்? இதுதான் அர்த்தம். நிறைய பேர் சொல்வார்கள், என் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார், ஆதலால் நான் வெளியில எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லாதிருங்கள். அந்த அர்த்தம் வேற அர்த்தம், இது இதற்குரிய அர்த்தம். அப்படின்னா மனுஷன் பார்க்காத ரகசியத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவர் சொன்னா, தாவீது எப்படிப்பட்ட மனுஷன்? என் இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன். நான் தாழ்மையா இருக்கிறது போல தாவீது தாழ்மையா இருக்கான்பா. நான் உபதேசிக்க விரும்புகிற தேவன் அவனும் உபதேசிக்கப்பட விரும்புகிறான். ஆமென். அதனால தான் அந்த இருதயத்தை அவர் மெச்சிக்கொண்டா. என்ன கவனிங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, தாவீது பாவம் பண்ணலையா? உண்மைதானே? அவன் கொலைகாரன், விபச்சாரக்காரன், கர்த்தர் அவனை மன்னிக்கவில்லையா? ஏன் மன்னித்தா? அது முக்கியமான விஷயம். எத்தனை பேர் கரை கேட்க ஆசை? பண்ணானே நல்லா தானே இருந்தான்னு சொல்லக்கூடாது. நல்லா இல்ல, நல்லாவே இல்லை. அவன் அந்தரங்கத்துல என்ன அழுதான், எதை அறிக்கை செய்தான், எதை விட்டுவிட தீர்மானித்தான் என்பது சில இடங்களில் தான் புலப்படுகிறது. ஆழங்கள் எல்லாருக்கும் தெரியாது. ஆனா கர்த்தரிடத்துல அவன் கேட்டான், என் இருதயத்தை நீங்க மாற்றணும்பா. God change my heart, oh God. Put within a new spirit. Amen. A steadfast spirit within me. ஏன்னா ஏற்கனவே இருந்த ஆவி சரியில்லை. விபச்சாரத்திலையும் துன்மார்க்கத்திலையும் பொய்யிலையும் கொலையிலையும் போன என் வாழ்க்கை என் இருதயத்தினால நாசமாயிற்றையா. அது அந்த இருதயம் எனக்கு வேண்டாம். Change that heart. எனக்குள்ள ஒரு புது ஆவியை கொடுத்துருங்கப்பா. ஆண்டவருக்கு நரங்குண்ட ஆவிதான் பிரியம், பலிகளில் அவர் பிரியப்படான்னு சொன்ன மனுஷன் தாயா தேவனுக்கு ஏற்ற மனுஷன். நடிக்க விரும்பல தாவீது. பப்ளிக்கா கடிந்து கொள்ளப்பட்டாலும் நான் தேவனுக்கு விரோதமாய் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என் பலவீனன்னு சொல்லல, என் சூழ்நிலைன்னு சொல்லல, என்ன தள்ளி விட்டார்கள் என்று சொல்லல, என் சந்தர்ப்பம் அப்படி என்று சொல்லல, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அதனால தான் அது தேவனுக்கு ஏற்ற இருதயம். சத்தியம் வரும்போது ராஜாவானாலும் தாழ்த்தினான். சிங்காசனத்தின் பெருமை முக்கியம் இல்லைங்க. நன்றாய் கவனிங்க. நான் பாவம் பண்ணாலும் தாவீது போல நான் பாவம் செஞ்சாலும் கர்த்தர் என்னை மன்னிப்பான்னு சொல்ற ஆங்கிளை மட்டும் பார்க்காதீங்க. ஏன் மன்னிப்பை பெற்றுக்கொண்டான்னு பார்க்கணும். தொடர்ந்து பாவத்துல வாழ்வதற்கு மன்னிப்பு இல்லை, பாவத்தை விடவே மன்னிப்பு. என் தேவன் மன்னித்தார் என்றால் ஒரு புதிய மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் மன்னிக்கிற தேவன். ஹல்லேலூயா. சொன்னாரோ, பரதீசுக்கு சென்ற திருடன் கள்ளன் ஞானஸ்தானம் எடுத்தாரா? இன்னைக்கு காலையில் ஞானஸ்தானத்தை பற்றி வேற பேசி இருக்கிறார் போத. அவர் என்ன ஞானஸ்தானம் எடுத்தாரா? கர்த்தர் பரலோகத்துக்கு எடுக்கலையா? ஏங்க, அவருக்கு சான்ஸ் கிடைச்சிருந்தா கர்த்தருக்காக வாழ்ந்திருப்பா. சான்ஸ் கிடைக்கல, அதனால கர்த்தர் எடுத்துக்கொண்டா. சில பேர் அப்படி நினைக்கிறாங்க, கள்ளன் இல்லையா, கள்ளன் சிலுவையில் தொங்கின கள்ளன் பரதீசுக்கு போகவில்லையா, அவன் சிலுவையில் தொங்கினா நீங்க உயிரோடு இருக்கீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அவன் தொங்கின கள்ளன், நீங்கள் தங்கின கள்ளன், அவ்வளவுதான் வித்தியாசம். இதெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. பைபிள்ல வெளிச்சம் வெளிப்படையா இருக்கு. யாராவது இங்க உள்ள வந்தா லைட் இருக்கா பிரதர் சிஸ்டர், லைட் இங்க இருக்கா சிஸ்டர் கேட்டீங்களா என்னைக்காவது? அட உள்ள வந்தாலே தெரியுதுயா லைட் இருக்கு. ஏசு கிட்ட சில பேர் வந்து அப்படியே வருவாங்க, நிஜமாவா ஏசு ரொம்ப நல்லவரா? எங்க நல்லவர் தாங்க, அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நல்லவரும் உத்தமவருமா இருக்கிறபடினால் பாவிகளுக்கு தம் வழியை தெரிவிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு நல்லவர். எத்தனை பேருக்கு அவருடைய தாழ்மை புரியுது? இவ்வளவு நல்லவரா இருந்தா, எவ்வளவு உத்தமரா இருந்தா நல்லவங்க கூட்டத்தை தானே தேடணும். ஆனாலும் பாவிகளுக்கு தம் வழியை தெரிவிக்கிறானே எவ்வளவு நல்லவர்யா. இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே ஆண்டவர்னா நல்லவருங்க, ரொம்ப நல்லவர்னு சொல்ல முடியும். ஏன் தெரியுமா? என்ன போல ஒரு பாவிக்கு வெளிப்பட்ட தேவன் நல்லவர் தாயா. என்ன போல ஒரு பாவியை ரட்சித்த தேவன் நல்லவர் தாயா. எனக்கு ரட்சிப்பை கொடுத்த என் தேவன் நல்லவர் தாயா. ஹல்லேலூயா. உத்தமர் அவர். ஆனாலும் உத்தமம் அல்லாத நம்மை தேடி வந்தா
வழியை தெரிவிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரும் துன்மார்க்கன் சாவதிலும் தேவன் பிரியப்படாதது. எத்தனை பேருக்கு அது சந்தோஷம்? நல்லா சொல்லுங்க. ஏன் இவ்வளவு வருஷம் வாழறேன், நல்லா தான் பாவம் பண்ண, நல்லா தானே இருக்கேன்னு வாங்க சில பேர். ஐயா நீ நித்தியத்துல போய் நாசமடைய கூடாதுன்னு தான் உன்னை நல்லா வச்சிருக்கிற. ஏன் வைத்திருக்கிறா தெரியுமா? எப்படியாக நீ தேவனுடைய வழியை தெரிந்து கொண்டு ரட்சிக்கப்பட வேண்டும், அதற்குத்தான் உயிரோட வைத்திருக்கிறா. சில பேர் ரட்சிக்கப்பட்டவங்க, நல்லா இருக்கிறவங்க, கர்த்தரோட நடக்கிறவங்களா சீக்கிரம் போயிடுவாங்க. ஏன்னா ஆண்டருக்கு எப்படி தெரியாது, பரலோகம் போகும் பிள்ளை. ஆனா போகாத பிள்ளை இன்னும் இருக்கு, போகவே முடியாத பிள்ளை இருக்கு. அதனால ஆயுசை கொஞ்சம் கூட்டி வைத்திருக்கிற. விவரத்தை புரியாம நாம ஜட்ஜ் பண்ண கூடாது. எல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணி என்னாச்சு போ அப்படிலாம் சொல்லாதீங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவரும் உத்தமமா இருந்தும் கூட பாவிகளுக்கு தம் வழியை தெரிவிக்கிறார்னா அவரை போல தாழ்மையுள்ள தேவன் யார்? ஹல்லேலூயா. இறங்கி வந்தா போதும், விட்டு கொடுத்தா போதும், அறிக்கை பண்ணா போதும், ஆண்டவரே என்னை மாற்றுங்க சொன்னா போதும். என் தேவன் அப்படிப்பட்ட ஜெபங்களில் பிரியப்படுகிற தேவன். அதனால்தான் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின எவனும். ஹல்லேலூயா. கவனிக்க, இதுல உபதேசிக்கப்படுறதுன்னா எல்லா உபதேசமும் சரியில்லை. பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த உபதேசம். ஏமே எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிறது? பூமியில இருந்தா எப்படி பணக்காரர்கள் ஆக வேண்டும் புத்தகம்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியாத மாதிரி சில பேர் அப்படியா ஒரே ராத்திரியில் ஊரை உலையில் போடுவது எப்படி, இதெல்லாம் ரகசியத்தில் வாங்கி படிக்கிறவங்களும் இருப்பாங்க. என்ன லாட்டரி சீட்டு வாங்குறவங்களும் இப்ப இருப்பாங்க. ஏதோ ஒண்ணு சிக்கும் இல்ல, ஒரே ராத்திரியில பணக்காரன் ஆகிறது. இதெல்லாம் உலகம் சொல்லி தரும். ஆனா ஒரே ராத்திரியில நல்லவனா மாறது எப்படி ஆண்டவர் தான் சொல்லி தராருங்க. ஒரே ராத்திரியில எல்லாம் ஒரே ராத்திரியில நடக்கிற விஷயம் தான் ஆண்டருக்கு. எப்படி தெரியுமா? மதிகேடனே இந்த ராத்திரியில செத்து போனா நீ சேர்த்து வைத்ததெல்லாம், அப்படி போடுவோமே, நீ செத்து போனா நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதாகும்? அது இன்னும் வைத்தறிச்சலான விஷயம். ஒண்ணு நான் அனுபவிக்க முடியல, ரெண்டாவது நான் சேர்த்து வச்சாலும் இன்னொருத்த அனுபவிப்பானா அப்படின்னும் போது இன்னும் தாங்காது பாருங்க. ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவர். இப்ப இருக்கிற விஷயம் இல்லை, இனி வரப்போறதை சேர்த்தே சொல்லுவார். அதுதான் புத்தியினம். விஷயம் என்னன்னா, நீ சொத்து சேர்த்து வைத்தா மதியினம் ஆண்டவர் சொல்லல. சேர்த்து வைத்ததெல்லாம் நான் அப்படியே இளைப்பாரி புசித்து குடித்து இளைப்பாரி இன்னும் பல வருஷம் அனுபவிப்பாராம் இவர். அப்படின்னா இவருடைய பிக்சர்ல ஆண்டவரே இல்லை, இவர் தான் ஆண்டவரா இருக்கிறார். எத்தனை பேருக்கு அது புரியுது? நானே என் வாழ்க்கைக்கு ராஜான்னு சொல்லுவாங்க சில பேர். ஐயா முதல்ல ஓ மேல ஒரு ராஜா இருக்கிறான்னு புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு கர்த்தரே ராஜான்னு சொல்றவங்களுக்கு கர்த்தர் தான் ராஜா, நானே ராஜான்னு சொல்றவங்க மேல பிசாசு தான் ராஜா. ஆனா அவன் சொல்ல மாட்டான், நானே உனக்கு ராஜான், நீங்களே தேவர்களாய் இருப்பீர்கள். நீங்களே தேவர்களாய் இருப்பீர்கள் என்ன அர்த்தம்? உனக்கு மேல தேவன் தேவனாய் இருக்க மாட்டார். அந்த நிலைமையில் நானே தேவனாய் இருப்பேன் என்றது. இதுதான் அர்த்தம். ஸோ இன்னைக்கு ஆண்டர்கிட்ட வரும்பொழுது தாழ்த்தி வருகிறவர்கள் தான் உபதேசிக்கப்படுகிறார்கள். எந்த நிலைமையில இருந்தாலும் சத்தியம் வரும்பொழுது தாழ்த்துகிறவர்கள் தான் உண்மையான தாழ்மை உள்ளவர்கள். இவர்களைத்தான் பரலோகம் அங்கீகரிக்கிறது. நான் கடைசியில ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கட்டும், நேரம் கடந்து விட்டது. ஏசாயா 66, ஐசையா சாப்டர் 66 verse number 2. எல்லாம் வசனம் இல்லாம நீங்க தாழ்மையை புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவே இன்று நாம் வசனத்தோடையே செல்வோமாக. இரண்டாவது வசனம். எல்லாரும் சத்தமாய் வாசிக்க வேண்டும் என்றால் தயவு செய்து சத்தமாய் வாசிங்கள், இது நமக்கு பிரயோஜனத்தை உண்டாக்கும். என்றால் கர்த்தருடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும், எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்கள், ஆனாலும் ஹல்லேலூயா, சிறுமைப்பட்டு ஆவியின் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். I esteem, that's the word in English Bible. I esteem the one who is contrite and broken in spirit and the one who trembles at my word. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன்றார். ஆனாலும் அதுதான் நல்ல வார்த்தை. ஏன் வார்த்தையா? நன்றாக கவனிங்க. என் கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் உண்டாயின. அவ்வளோ பெரிய சிருஷ்டிப்பின் தேவன் சொல்லுகிறார். ஆனாலும் ஆவியில நொறுங்குண்டு, அது போதும். யார் தாழ்மை உள்ளவர்கள் தெரியுமா? ஆவியில நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். நன்றாக கவனிங்க. ஆனாலும் என்றால் என்ன அர்த்தம்? நான் இவ்வளவு பெரிய தேவனாய் இருந்தாலும், இவ்வளவு பெரிய சிருஷ்டி கர்த்தராய் இருந்தாலும், நான் இறங்கி பார்க்கிற ஒரு ஆள் உண்டு பூமியில.
அப்படின்னா கர்த்தர் தாழ்த்துகிற தேவன். யாருக்காக தாழ்த்துகிறார் என்றும் சொல்லுகிறார், என் வசனத்துக்கு நடுங்குகிற ஆளை நானும் தாழ்த்தி நோக்கி பார்க்கிறேன். ஆமென். அப்படிப்பட்ட தேவன் நோக்கி பார்க்கிற ஜனம் இந்த சபையில் உண்டா? ஐயா, என் வாழ்க்கையில உங்க வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு ஆட்டிடியூட், மனப்பான்மை இருந்தா போதும், கர்த்தர் நோக்கி பாப்பா. இன்னைக்கு ஒருவேளை அந்த மனது மாறி சிந்தையில் அகந்தை உண்டாகி, ஆண்டவரே நான் கடினப்பட்ட ஒரு ஆளை உணர்கிறேன், உங்க வார்த்தையை பார்த்தா நடுக்க இல்லையான்னு சொல்ற ஆட்கள் என்னோடும் கூட சேர்ந்து அறிக்கையிட ஆயத்தனா. கர்த்தருக்கு முன்னாடி நடிக்க வேண்டாம், மனுஷனுக்கு முன்னாடி நடிங்க, பரவாயில்லை. ஆனால் இருதயத்தை பார்க்கிற தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவராய் பார்க்கிறபடினா யாருக்கு முன்னாடி நடிக்கிறோமோ இல்லையோ, கர்த்தருக்கு முன்னாடி நடிக்க வேண்டாம். எழுந்து நிற்கலாமா, ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா, அப்பா என் இருதயத்தை நோக்கி பார்க்கிறேன், ஏற்கனவே தெரியும் நான் யாருன்னு, ஆனாலும் நான் அறிக்கை செய்ய வந்திருக்கிறேன் டாடி. நான் உபதேசிக்கப்பட்ட ஆளா மாறணும். ஏமே வேண்டாய் கவனிங்க, அநேக சத்தியத்தை கேட்குறாங்க சபைகளில், ஆனால் உபதேசிக்கப்படுகிற கூட்டம் கொஞ்சம்தான். ஒருவேளை நீங்க கேட்டுட்டு போறீங்களா, இல்லை உபதேசிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வசனம் உங்களை மாற்றும்படி இடம் கொடுக்கிற கூட்டத்தில் இருக்கிறீர்களா? இன்னைக்கு அப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான் வீட்டெஜமான்களை போல கருதப்படுகிறார்கள் ராஜ்யத்தில். உங்க கையை நம்பிதான் கர்த்தர் பொக்கிஷத்தை கொடுக்கிறார். உங்க கரத்தை நீட்டி சொல்லுங்க, அப்பா இந்த கை வெறுங்கையா இருக்கக்கூடாது ராஜா, என்னை நம்பி நீங்க பொக்கிஷங்களை கொடுக்கணுமே, என்னை நம்பி நீங்க பொக்கிஷங்களை என் வாழ்க்கையில கருதி ஒப்பு கொடுக்கணுமே ஆண்டவரே. நான் வீட்டெஜமானாக ஒரு மனுஷிக்கு ஒப்பா இருக்க விரும்புகிறேன்னு சொல்லுகிறவங்க என்னோடு கூட கரத்தை உயர்த்தி நீங்க ஜெபிக்கிற இந்த வேலையில பரலோகம் அதை பார்க்கிறது. தம்பி, தங்கச்சி, சகோதரா, சகோதரி, மனுஷனுக்காக நான் ஜெபிக்க விரும்பல. ஒரு நாளும் மனுஷன் இன்றைக்கு ஒரு விதமா பார்ப்பான், நாளைக்கு இன்னொரு விதமா பார்ப்பான். யாரும் சரியா பார்த்தவங்கன்னு சொல்லவே முடியாது. என் ஆண்டவர் மட்டும்தான் சரியா பார்ப்பேன். எல்லா சூழ்நிலையும் சரியா பார்த்தவர் அவர் ஒருத்தர் தான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அதனால தான்ப்பா நீ நல்லவர், அதனால தான்ப்பா நீ உத்தமர். நீ அப்படி இருந்தும் கூட பாவிகளுக்கு உடைய வழிகளை தெரிவிக்கிறீரே, கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. எனக்கு உங்க வழிகளை தெரிவிக்கிறீரே, ஸ்தோத்திரம் சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. I surrender all. I surrender all. Oh, I surrender all to Thee, my blessed Savior. I surrender. Ni matra
சரீரம் என் முழுமையை வந்துட்டான். ஆவி ஆத்மா சரீரம் முழுமையும் கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆமாண்டவரே முழுமையும் கொடுக்கிறேன், முழுமையும் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து சொல்லுகிறவர்கள் உண்டா? அப்பா, என் ஆவி ஆத்தும சரீர எண்ணமெல்லாம் நீரே உம்முடைய வார்த்தையினாலே ஆளுகை செய்யும்படி என்னை விட்டு கொடுக்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் உண்டா? ஏனென்றால் சத்தியத்துக்கு தங்களை தாழ்த்துகிறவர்கள் உண்டா? பரலோகத்திற்கு முன்பாக உண்மையாய் தாழ்மை உடையவர்கள். ஆண்டவரே, நாங்கள் தாழ்மையுள்ள ஜனமாய் உம்மாலே உபதேசிக்கப்பட்டு தேறுகிற கூட்டத்தில் நானும் ஒருவளாக வந்திருக்கிற பிள்ளைகளும் இருக்கத்தக்கதா என்னோடு கூட கரங்களை உயர்த்தின எல்லார் மேலும் கிருபை கொடுக்கப்படட்டும். அப்பா, கிருபை கொடுக்கப்படட்டும். சத்தியத்திற்கு ஆமேன் என்று சொல்லுகிற உள்ளங்களுக்கு தான் கிருபை கொடுக்கப்படுகிறது, கிருபை ஊற்றப்படுகிறது. இந்த காலை வேளையில கிருபை இல்லாமல் சத்தியம் இல்லை, சத்தியம் இல்லாத இடத்தில் கிருபையும் இல்லையே. நீ கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனையா, உம்மை வரவேற்கிறோம் அப்பா. எங்கெல்லாம் உலக மாம்சம் பிசாசு எங்களுடைய கீழ்ப்படியாமைகள் அக்கிரமங்கள் பாவங்கள் ஆண்டு கொண்டதோ அத்தனை இடத்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இப்போதே பட்சிக்கட்டும். இப்போதே இணைப்புகள் துண்டிக்கப்படுவதாக. எங்கள் ஆவி ஆத்தும சரீர எண்ணங்களிலே எங்களுடைய வாழ்க்கையில இணைத்துக் கொண்ட உலக மாம்சம் பிசாசு எந்த ரூபத்திலே நிழலிலே வடிவத்திலே கிரியிலே இணைத்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியா என்ற அந்த நாமத்தினாலே இப்பொழுது இந்த இணைப்புகளை துண்டிக்கிறோம் பிதாவே. ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்கிறோம். பரலோகத்தின் அதிகாரம் பெற்ற ஜனம் எழும்பட்டையா, பரலோகத்தின் பொக்கிஷங்களை பெற்ற ஜனம் எழும்பட்டும். பரலோகத்தின் உபதேசங்களில் தேறின கூட்டங்கள், வீட்டெஜமான்களாய் இருக்கிற கூட்டங்கள் எழும்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னை எப்படி மாற்றுங்கப்பா, என்னை எப்படி மாற்றுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, அப்படிப்பட்ட கிருபை என்று கர்த்தர் கட்டமைத்ததுக்காக ஸ்தோத்திரம்பா. நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிறோம் ஐயா. ஒருவர் கூட அந்த கிருபைக்கு வெளியே போய்விடக்கூடாது சுவாமி. ஒருவர் கூட அந்த கிருபையை அள்ள தட்டி விடக்கூடாது ஆண்டவரே. பொய்யான மாயை பற்றிக்கொண்டு எங்களுக்கு வரும் கிருபையை நாங்கள் போக்கடிக்க கூடாதுப்பா. இந்த கிருபையை எங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. என்னோட கூட சிறிய ஆலயத்தில் வெளியில் நின்று கொண்டு கரங்களை உயர்த்தி கதறி கொடுங்க எந்த பிள்ளையை நினைத்துக் கொள்ளுங்க. என்னோட சத்தியத்துக்கு தாழ்த்தும் போதே கிருபையை கட்டவிழ்க்கிற தேவன். இந்த காலை வேளையில தொலைக்காட்சியில, இன்டர்நெட்ல, யூடியூப்ல எந்த தேசத்தாரா இருந்தாலும் பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இந்த கிருபையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் அப்பா. உங்க வார்த்தைக்கு நேராக தங்களை தாழ்த்தின பிள்ளைகள் இருதயத்தை தாழ்த்தி கேட்டார்கள் அல்லவா? அவளை கிருபை பெற்ற ஜனமாய் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். கிருபை பெற்ற ஜனமாய் எங்களை அனுப்புங்கப்பா. கிருபை இருக்கிற இடம் வாழும்பா, அழியாது, சாகாது. கிருபை இருக்கிற இடம் வாழும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கிருபையை பேசி உடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன். உங்க வேலை பார்க்கிற இடத்துல, வியாபாரத்துல உங்களுடைய கிருபை பெற்ற ஜனமா இருக்கட்டும். பொய்யான மாயை பற்றிக்கொள்ளாதபடி வெறுக்கட்ட ராஜா. உலக மாம்சம் பிசாசை வெறுக்கட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த கிருபை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்பா. மகிமை கனத்தை துதி உமக்கே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.